இப்பதான் முக்கியமான ஒரு பாவகத்தை பார்க்க போறோம். இந்த 7ஆம் பாவகத்திலே சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தால் இது போன்ற இந்த வைதவ்ய யோகம் அப்படிங்கிறது நம்முடைய ஜோதிட விதிகள் கொடுத்திருக்கிறது தான். ஆனாலும் நிறைய கண்டிஷனை கொடுத்திருக்கு, அதை பார்க்கணும் இல்லையா? வெறுமனே 7ல சூரியன் செவ்வாய் இருந்தால் மட்டும் இது விதவை யோகம் கொடுத்து விடும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணவே கூடாது. சூரியனுடைய டிகிரி இப்படி இருக்கணும், சூரியன் எந்த நட்சத்திர காலிலே சஞ்சரிக்கிறார், செவ்வாய் எந்த நட்சத்திர காலிலே சஞ்சரிக்கிறார், இது போக இவர்கள் சஞ்சரிக்கக்கூடிய அந்த நட்சத்திர அதிபதிகள் ஜாதகத்திலே எப்படி இருக்கிறார்கள்ங்கிறதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி ஜோதிட விதியானது வலியுறுத்தி சொல்கிறது. நம்ம வெறுமனே 7ல சூரியன் செவ்வாய் சேர்ந்துட்டா மட்டும் இவள் கணவனை இழந்து விடுவாள், இந்த ஆண் மகனானவன் ஒரு மனைவியை இழந்து விடுவான் என்று சொல்லி தவறான முடிவிற்கு வரக்கூடாது. 7ஆம் பாவகத்திலே சூரியன் செவ்வாயும் 8ஆம் பாவகத்திலே சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தால் கூட அதுல அதனுடைய வீரியம் எப்படி இருக்கிறது, வேறு சுப கிரகங்கள் இணைந்திருக்கிறதா, ஒரு குருவினுடைய இணைவு என்பது இருக்கிறதா, அல்லது ஒரு சுக்கிரன் என்பவருடைய கிரகத்தினுடைய அந்த இணைவானது இருக்கிறதா, இது போக 7ஆம் பாவக அதிபதி வலிமையாக இருக்கிறாரா, 8ஆம் பாவக அதிபதி வலிமையாக இருக்கிறாரான்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷன்லாம் இருக்கு. இந்த கண்டிஷன்லாம் அப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் அந்த சூரியன் செவ்வாயினுடைய இணைவிற்கு நாம் பலனை காண வேண்டும். ஒரு 9ஆம் பாவகத்திலே சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தால் அவருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும்னு சொல்றார். 10ஆம் பாவகத்திலே சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தால் அவன் வலிமையான உத்தியோகத்தினை பெற்றிருப்பான், அரசு தரப்பிலே மிக உயர் அதிகாரியாக பணியாற்றுவான். 11ஆம் பாவகத்திலே சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தால் தான் நினைத்ததை சாதிப்பான், எப்பாடுபட்டேனும் தான் நினைத்த காரியத்தை சாதித்து வெற்றியினை பெறுவான் அப்படின்னு சொல்றது. 12ஆம் பாவகத்திலே சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தால் கூட அவன் சதா சஞ்சாரியாக இருந்து கொண்டிருப்பான், தன்னுடைய செயலை செய்து முடிப்பதற்காக கடுமையான அலைச்சலை சந்திப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இருக்கே தவிர வெறுமனே சூரியன் செவ்வாய் இணைந்தாலே மாங்கல்ய தோஷம் என்று கருதக்கூடாது.